தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை நீங்க பொறுப்படுங்க தகப்பனே. உமக்கு சோத்ரம் 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 சோத்ரம். கூடாதபடி தொழுது கொள்ளக்கூடாத வசதிகள், சோர்வுகள், சோம்பல்கள் ஆண்டவரே எகஞ்சு போகட்டும் ஆண்டவரே. தெய்வீக சமாதானத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம், சந்தோஷம் அவர்களை நிரப்பட்டும். எல்லா தட்டைகளை அகச்சுமையா, தட்டைகள் அகரியர்கள் ஆண்டவரே இந்த காலை வேளையில் அகச்சு போவதாக. தெய்வீக சமாதானத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பும் ஐயா ஆண்டவரே. ஆராதனை நீங்க பொறுப்பட்டுங்க தகப்பனே. அப்பா இடர்களா இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளும் செயல்களும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேரும் ஐயா. உடைய திருநாமத்தை கர்த்தாவே மகிமைப்படுத்தும் ஐயா. ஒன்று சேர்ந்துமை நோக்கி பார்க்கட்டும் ஐயா ஆண்டவரே. அப்பா சிந்தனைகளை சிதறடிக்காதபடி, அங்கும் இங்கும் அலையாதபடி ஆண்டவரே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படியாக அவருடைய இல்லங்கள்ல ஒன்று சேர்ந்து உடைய சமூகத்தில் காணப்படும்படி உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவியானவரே நீர் பொறுப்படுங்க தகப்பனே. நீங்க வழி நடத்துங்க. பாடல் ஆராதனை நீங்க பொறுப்படுங்க. இசைக்கரையில் வாசிக்கிற உடைய மகனை ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் ஆராதனை நடத்துகிற உடைய மகனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவியானவர் தாமே ஆட்கொள்ளும் ஐயா. என் தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காணப்பட நீங்க கிருபை செய்யுங்க. நீர் வழி நடத்துங்க. தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே ஒரு புதிய மாசத்துக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அல்லவா ஆண்டவரே நம்முடைய பொறுப்பாத்திங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள் ஆண்டவரே. இந்த வருஷம் எங்களோடு கூட ஆரம்பித்து எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்களப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என்னுடைய சோமக்களை அங்கும் இங்குமாய் நீங்க கண்ணின் மணி போல பாதுகாத்த நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு தொழுதுகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஐயா ஆண்டவரே. நீரே நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும். நம்முடைய பிள்ளைகளுடைய இல்லத்துக்குள் நம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக. ஆராதிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு இல்லங்களிலேயும் தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்பும் ஐயா. ஆட்கொள்ளும், வழி நடத்தும். தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சிக்கொள்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில, இந்த காலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு புதிய மாசத்துல பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த 6 மாதங்கள் கடந்த இந்த 7வது மாதம் விசேஷம் 5ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை நம் தேவனுடைய சமூகத்தில் கூட எத்தனையோ தடைகள் இருந்தாலும் அதன் மத்தியிலேயும் ஆராதிக்க கர்த்தர் ஆயத்தம் பண்ணின இந்த நாளுக்காக என் தேவனை நான் சோத்திருக்கிறேன். சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 146ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத புத்திரரையும் நம்பாதீங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். உயிரோடு இருக்க மட்டும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட தேவனை துதி. ஆண்டோட சமூகத்தோட சிந்தனைகளை ஏறிடுங்க. என்ன கவலைகள் இருந்தாலும் எதுவுமே நீங்க உங்க முன்பாக கொண்டு வராதுங்க. ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் இந்த பகல் வேளையில் உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பார். இப்பொழுது நம்மதில் அருமையான மகன் ஜென்சன் முன்பாய் கடந்து வந்து பாடல் ஆராதனை நம்மளை வழி நடத்த போகிறார். இப்பொழுதும் ஜென்சன். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த சண்டே சர்வீஸ்க்குள்ளே உங்களை வரவேற்கிறேன். இந்த வேலையில் கூட லைவில் நீங்கள் இன்றைக்கி வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அநேக நாட்களுக்கு அப்புறம் உங்கள் மத்தியில் சண்டே சர்வீஸில் உங்களை நான் சந்திப்பதன் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இந்த புது மாதம் ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாய் ஜூன் மாதம் முழுவதும் அற்புதமாய் ஆண்டவர் நம்மளை வழி நடத்தி, அதிசயமாய் வழி நடத்தி இந்த 7வது மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை பிரவேசிக்க நமக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதனால் கர்த்தரை பாடி இந்த அருமையான பாடல், உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது, உம் கிருபையே கிருபையே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது. நம்ம எப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் வழியில் நம்ம சென்றாலும், கலக்கத்தின் வழியில் சென்றாலும் கர்த்தருடைய கிருபை அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. இந்த கால வேளையில் உற்சாகமாக உம் கிருபை
கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது என்று பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்திய கிருபையே. உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. கவலையால் நான் கலங்கினாலும், துன்பங்கள் என்னை துவட்டினாலும், காத்தது உங்க கிருபையே. கஷ்டங்கள் என்னை நெருக்கினாலும், கவலையால் நான் கலங்கினாலும், துன்பங்கள் என்னை துவட்டினாலும், காத்தது உங்க கிருபையே. மேலான கிருபை, மாறாத கிருபை, விலகாத கிருபை கிருபையே. மேலாத கிருபை, விலகாத கிருபை, மாறாத கிருபை கிருபையே. உம் கிருபைதான், உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை காத்தது, உம் கிருபைதான் என்னை நடத்தியது கிருபையே. ஓ, உம் கிருபைதான் என்னை கண்டது, உம் கிருபைதான் என்னை
மகிமைப்படுத்துவோம். ஓ கிருபையே, மாறாத கிருபையே, விலகாத கிருபையே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன் கிருபை மாறாதே. ஓ உம்மை ஆராதிக்கிறோம். ஓ நல்லவரே வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ வல்லவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, மங்காத பிரகாசமே, ஓ ஜீவொளியே, ஓ உம்மை உயர்த்துகிறோம். ஓ பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். சொல்லுமா, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். காலவேல தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். சீடரின் கால்களை கழுகினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். ஆரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. ஆரோனின் நோய்களை நீக்கினவர், பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சொல்லுமா, தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரன் புகழ் பாட வேண்டும். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரனில் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துன்பங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பாருள் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும். பரலோகில் இடம் உண்டு என்றவரே, பரிவார
பாடுவேன். சொல்லுமா, தூயாதி உமது புகழை நான் பாடுவேன். ஓ நான் பாடுவேன், ஓ புகழை. ஓ என் நாவுகள் பாடும், ஓ என் நாவுகள் உம்மை துதிக்கும். ஓ உயிர் உள்ள வரையில், ஓ என் தேவனே இயேசுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். சொல்லுமா, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஓ புகழை நாங்கள் பாடுவோம் எங்கள் உயிர் உள்ள நாளெல்லாம். Oh, we'll only sing of your praise. Oh, we will only worship you, God. Oh, we praise you, Lord. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் என் தேவனே, என் இயேசுவே, என் ராஜனே. ஓ உம்மை ஆராதிக்கிறேன், ஓ என் தேவனே. அப்படி நாம் தேவனை ஆராதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்த மாதம் முழுவதும் நம் தேவன் நம்மளை கண்ணன் மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ பொல்லாத நோய்கள் நம்மளை சுற்றி வலம் வந்த போதும் நம் தேவன் நம்மளை கண்ணன் மணி போல பாதுகாத்தார் அல்லவா? இந்த வேளை நம்மளை தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் சூழ்நிலைகள் மோசமாய் கொண்டிருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாகவே தேவனுடைய வசனம் சொல்கிறது, அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. இன்னைக்கு நம்ம தேவனை நாம் ஆராதிக்க 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 துதிகள் எழும்ப 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 எவ்வளவு பெரிய பர்வதங்கள் நமக்கு முன்பாக இருந்தாலும் அது மெழுகு போல உருகி போய்விடும். ஓ ஹல்லேலூயா! ஓ அதனுடைய வசனம் சொல்கிறது, எங்கு ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஓ என் தேவனே இயேசுவே, ராஜனே தேவனே. We welcome your spirit. Oh, we welcome you, Holy Spirit. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். எங்கள் இல்லங்களில், எங்கள் உள்ளங்களில். அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் பிரசன்னம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் பிரசன்னம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய். அப்படி சேர்ந்து என்னோட சேர்ந்து இந்த பாடலை தேவனுடைய நாம மகிமைக்காக பரலோகிலே உருவாகி சிங்காசனம் அது தழுவியே என் சிரசின் மேல் வழிந்தோடுதே ஜீவன் நதியே ஜீவன் நதியே என்று பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகிலே உருவாகியே சிங்காசனம் அது தழுவியே என் சிரசின் மேல்
வழிந்தோடுதே ஜீவநதியே ஜீவநதியே. சுலமா உருவாகிய பரலோகிலே உருவாகிய சிங்காசனம் அது தழுவியே என் சிரசின் மேல் வழிந்தோடுதே ஜீவநதியே ஜீவநதியே. அலை அலையாய் 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 அபிஷேகம் 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 அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம். ஓ நுகங்களை முறிக்கக்கூடிய அபிஷேகம் ஓ என் மேல் இறங்கட்டும். ஓ ரிபா கனமா ரிவேன சிக்கானா மாமா. ஓ அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம். ஓ அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம். ஓ அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் ஓ அபிஷேகம். ஓ உம்முடைய பிரசன்னத்தின் அபிஷேகம். ஓ உம்முடைய வல்லமையின் அபிஷேகம். ஓ ரிபிஷா கரபபன மாமா. ஓ தேவனே ஓ இயேசுவே. ஓ உம்முடைய பிரசன்னத்தால் எங்கள் இல்லங்கள் நிரம்பட்டும். ஓ உம்முடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று என்று பார்க்கிறோம் அல்லவா. உடைய வசனத்துல ஆண்டவரே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். ஓ உம்முடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிற்று. ஓ in the name of Jesus உம்முடைய பிரசன்னம் இப்பொழுதே எங்களை நிரப்பட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். ஓ அலை அலையாய் அலை அலையாய் like a wave. Oh, let us fill our houses, let us fill our hearts. Oh, wherever we are, Jesus. Oh, in the heaven. Oh, kanuga alavalla iduppalavum alla உம்மில் நான் நீந்திட வாஞ்சிக்கிறேன். சொல்லுமா கனுகால் அளவல்ல இடுப்பளவும் அல்ல உம்மில் நான் நீந்திட வாஞ்சிக்கிறேன். ஓ கனுகால் அளவல்ல இடுப்பளவும் அல்ல அப்படியே பாடுமா. அலை அலையாய்
அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய் அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் ஓ அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் ஓ அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் ஓ லக்கனமா அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலை ஓ அலை அலையாய் அலை அலையாய் அபிஷேகம் அலை அலையாய். Oh, fill us with your presence, oh God. Oh, let your presence fill us. உம்முடைய சமூகம் எங்களை நிரப்பட்டும், எங்களை ஆளுகை செய்யட்டும். Oh, right now, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Oh, thank you, Jesus. Oh, we worship you, Lord. We praise you, God Almighty. Oh, my Savior. Oh, never changing God. Oh, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Oh, உம்மை ஆராதிக்கிறோம். Oh, உம்மை ஆராதிக்கிறோம். Oh, வாய்களை திறந்து Oh, இடைவிடாமல் Oh, ribishata rabasika ribama karabana mama diribishikura mabana makarama mama re dirama bibikabalama. Oh, in devane Oh, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. சொல்லுமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. சொல்லுமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. சொல்லுமா, ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புலக நாவும் பத்தலையே. ஓ, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதது நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதது நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்த, நான் நொறுக்கப்பட்டு கிடந்த, என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நான் தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட
உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. சொல்லுமா, உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவும் பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கல. ஓ உம்மை விட அழகு, ஓ உம்மை விட அழகு, ஓ என் தேவனே இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஓ என் தேவனே, நீ 10,000ங்களில் சிறந்தவர். ஓ என் தேவனே இயேசுவே. ஓ நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுமா, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உதவாத என்மேல் நீ உறவானி, இங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்மேல் நீ உறவானி, இங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. சொல்லுமா, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. ஓ தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்படியே சொல்லுமா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்படி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ என்னை நினைத்தருளும் தேவன் நீர் ஆண்டவரே. என் கண்களை துடைக்கிறவர் நீர். ஓ என் கண்ணீரை துடைக்கிறவர் நீர். ஓ என் தேவனேயா. ஓ இயேசுவே, உதவாத என்மேல் நீர் உறவானி. சொல்லுமா, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்மேல் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. சொல்லுமா, நீங்க இல்லாம என் பொழுது விடியாத. கொரோனா விடியாதவரே. ஓ நீர் இல்லாம ஒன்றுமே விடியாதப்பா. ஓ நீர் எங்களுக்கு வேண்டும். Lord, our nation needs you, Father. எங்க தேசத்துக்கு நீர் வேண்டும் ஆண்டவரே. ஓ நீர் இறங்குவீராக. ஓ என் தேவனே என்னை
இயேசுவே சொல்லுமா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க சொல்லுமா, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் எங்க தேசத்தை நினைத்தருளுங்கப்பா, எங்க குடும்பத்தை நினைத்தருளுங்க ஆண்டவரே. ஓ என்னை நினைத்தருளுங்கப்பா இந்த ஜூலை மாதத்துல. ஓ என் தேவனே, சகலத்தையும் புதிதாக்கும் தேவன் நீங்க நினைத்தருந்தா, நீங்க நினைத்தால் போதும், எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. நீங்க நினைச்சா மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஓ நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே சொல்லுமா, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம், வெறுமையாக்குறோம். நீங்க இல்லாம ஒன்று விடிய போறதில்லை, நீங்க இல்லாம ஒன்று நடக்க போறதில்லப்பா. Lord, we need you every second, every minute, every day of our life. எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் நீர் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. எங்களை நடத்தி செல்லுங்க, உம் திருசுத்தம் போல நடத்துங்க அப்பா. எங்களுடைய விருப்பம் அல்ல, எங்களுடைய ஆசை அல்ல அப்பா, உம்முடைய திருசுத்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதத்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரும் சித்தம் போல நடத்துங்க. எல்லா விதமான ஆண்டவரே தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த பாதபடியில் எங்களை தாழ்த்தி எங்களை வெறுமையாக்குறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமென் ஆமென் ஆமென். Praise God. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலேயும் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நல்ல ஒரு தருணத்தை தந்தார். நீங்கள் எல்லாரும் தேவனை உண்மையாக ஆராதித்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மட்டும் வழி நடத்தி கொண்டு வருகிற தேவனுடைய கிருபைகளை நினைத்து தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 6 மாதங்களை கடந்த இந்த 7வது மாதத்தில் பிரவேசிக்கவும், இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய சமூகத்தில் கூடவும் கர்த்தர் பாராட்டின கர்த்தருடைய கிருபைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாளில் நமக்கு லாக்டவுன் பீரியட் இருந்து தொடர்ந்து இப்போ அது கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கிறது. கிராமப்புறங்களில் உள்ள சிறு சிறு ஆலயங்கள் திறக்கலாம் என்று சொல்லி ஒரு உத்தரவு கிடைத்திருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் நம்முடைய சென்னை பட்டணத்துக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். உங்களை எல்லாரையும் முகமுகமாய் காண வேண்டும் என்று மிக வாஞ்சியோடு கூட இருக்கிறேன். இப்படி தான் யோசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு சபைகளுக்கு எழுதும்போது மிகுந்த பாரத்தோடு கூட தன் பெற்ற பிள்ளைகளை நினைத்து பாரத்தோடு கூட ஒவ்வொரு நிருபங்களை எழுதுகிறதை ஞாபகத்தில் வருகிறது. அவர்களை பார்க்க முடியாதபடி பல நிருபங்களை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் லைவாக ஆராதனை நடத்த கர்த்தர் இந்த தருணத்தை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இப்படியாக உங்களை சந்திப்பதில் என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் முகமுகமாய் காண அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் செபிக்கிறீங்கள் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து செபிங்க. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். நம்முடைய சென்னை பட்டணத்திலேயும் நம்ம தமிழ்நாட்டிலேயும் இன்றைக்கி பாதிப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு நிலைமைக்குள் நம்முடைய தேசம் போய்கொண்டிருக்கிறது. செபிங்க. நானும் செபிக்கிறேன், நீங்களும் விடாமல் செபிங்க. இடைவிடாமல் செபிக்க ஆண்டவர் சொல்கிறார். வசனம் சொல்லுது, சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து செபிங்க என்று தயவுசெய்து இல்லத்தில் நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து தேசத்துக்காக திறப்பு நில்லுங்க. நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த நாட்கள்லேயும் நமக்கு இருக்கிற அறிவிப்புகளை நான் சொல்லுகிறேன். நமக்கு இந்த வாரத்தில் உள்ள எல்லா மீட்டிங்ஸும், யூத் மீட்டிங், வெள்ளிக்கிழமை ஜெபம் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும். வெள்ளிக்கிழமை ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. வியாழக்கிழமை ஜூம் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது.
மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க, கலந்து கொள்ள சொல்லுங்க. கர்த்தருடைய திருநாமத்தை ஒன்று சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். நல்ல பிறந்த நாள் காண்கிற ஒரு சிலருடைய பேர்கள் எங்களுடைய கருத்தில் இருக்கிறது. உங்களுடைய பேர் சில நேரத்தில் யாராவது பேர் சொல்லாமல் இருந்தேன்னா தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு முன்கூட்டியே வெள்ளிக்கிழமையே நீங்கள் அனுப்பி விட்டுட்டா நல்லாயிருக்கும். யாராவது பிறந்த நாள் இந்த வாரத்தில் இருக்குது, திருமண நாள் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா முன்கூட்டி அனுப்புங்க. அது எங்களுக்கு அது முன்னாலே ஆயத்தமாய் வைக்க எங்களுக்கு அது ஒரு தருணமாக இருக்கும். அதனால் யாராவது பேர் விட்டு போயிருந்தேன்னா மன்னித்து கொள்ளுங்கள், நீங்கள் அறிவிங்க. அதுக்கு அடுத்த வாரத்தில் நிச்சயமாக அறிவிப்போம். நாங்கள் செபிப்போம். ஒவ்வொரு பேர்களுடைய பேர்கள் பார்க்கும்போதும் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போதும் நாங்கள் செபிக்கிறது உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாள்லேயும் தர்ஷினியுடைய பிறந்த நாளாக இருந்தது. அருமையான குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த கடந்த சாட்டர்டே நம்மளுடைய சபையின் மேரி எபனேசர் பிறந்த நாளாக இருந்தது. கர்த்தர் அருமையான மேரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சண்டே. இந்த சண்டே அன்னைக்கு என்னுடைய மகன் ஜெனிஸ் சாமுவேலுடைய பர்த்டேயாக இருக்கிறது. மகனுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. சண்டே அன்னைக்கு ஜாய்சனுடைய பர்த்டேயாக இருக்கிறது. கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் வந்தேன்னா அது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டு நான் சாக்லேட் வாங்கிடுவேன் சர்ச்சில் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். உங்களையெல்லாம் சாக்லேட்டையும் உங்களையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். கூடி சீக்கிரம் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பிறந்த நாள் காண்கிற அருமையான இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 6th ஜெபஸுக்கு பர்த்டே இருக்கிறது. ஜேம்ஸ் ரமேஷுக்கு பர்த்டே இருக்கிறது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. 9ஆம் தேதி டயனுக்கு பர்த்டே இருக்கிறது. டயனா ஸ்டீஃபன். கர்த்தர் இவர்களை இந்த பிறந்த நாளை காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் செபிப்போம். வேறு யாராவது நான் விடுபட்டு போயிருந்தேன்னா தயவுசெய்து நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. இல்லை கீழவே கூட நீங்கள் என்ன செய்யலாம், பதிவு செய்யலாம். இந்த பிறந்த நாள் இருக்குது, நாங்கள் பிறகு உங்களுக்காக ஜெபிப்போம். உங்களுக்கு நம்மளுடைய குரூப்பில் அதை எல்லோரும் விஷ் பண்ணும்படியாக அதை பதிவு செய்வோம். இந்த நாள்லேயும் ஒரு திருமண மேரேஜ் அறிவிப்பை நான் அறிவிக்க விரும்புகிறேன். கடந்த நாள்லேயும் நம்முடைய சபையின் பாஸ்கருக்கு போன மே மாதம் 6ஆம் தேதி திருமண நிச்சயம் பண்ணி வைத்திருந்தோம் நடத்துறதுக்காக. ஆனால் கொரோனாவுடைய சூழ்நிலை நிமித்தமாக தள்ளி வைத்தார்கள். ஆனால் அதை மே மாதம் நடத்த முடியவில்லை. அதனால் இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடத்தலாம் என்று சொல்லி தீர்மானம் செய்திருக்கிறோம். வருகிற 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 15ஆம் தேதி 5 மணிக்கு நம்மளுடைய சபையில் வைத்து இவர்களுடைய திருமணம், பாஸ்கர் திவ்ய பாரதி இவர்களுடைய திருமணம் நடக்க இருக்கிறது. அருமையான பாஸ்கர் அவருடைய குடும்பம் நமக்கு மிகவும் அறிமுகமான குடும்பம். அவருடைய தகப்பன் நம்ம சபையில் தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பாஸ்கர் நம்ம சபையில் ஞானஸ்தானம், நம்ம சபை விசுவாசி. பாஸ்கருக்கும் விழுப்புரம் கடலூரை சேர்ந்த தமிழ்வாணன் சைமன் என்கிற அவர்களுடைய மகள் புஷ்பா தமிழ்வாணன் அவர்களுடைய மகள் திவ்ய பாரதிக்கும் வருகிற 15ஆம் தேதி திருமணம் நடக்க இருக்கிறது. ஏதாவது தடை இருக்குமானால் தயவுசெய்து நீங்கள் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம். இந்த பிள்ளைகளுடைய திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு ஏதாவது தடை இருக்குமானால் அறிவியுங்க. இல்லாட்டி அதை குறித்து எதுவும் சொல்லாதுங்க. இந்த அறிவிப்பு முதல் அறிவிப்பாக போன வாசத்தில் வாசித்திருக்க வேண்டும். பல சூழ்நிலை நிமித்தமாக வாசிக்க முடியவில்லை. ஆனால் இந்த அறிவிப்பு இன்னும் 2 அறிவிப்பு தான் இருக்கும். இந்த வாரம் அடுத்த வாரம் கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய திருமணம் ஆண்டவர் நடத்த. ஏன்னா இவங்க கடலூர்லேருந்து வர வேண்டியிருக்கிறது. கர்த்தரெல்லாம் அவர்களுக்கு பாஸ் கிடைக்க வேண்டும். இந்த திருமணத்தை தடையின்றி ஆண்டவர் நடத்த, எந்த சத்துருடைய சதி வேலைகளும் அந்த இடத்துல நடக்காதபடி கர்த்தர் அந்த திருமணத்தை மங்களகரமாய் நடத்தி தரும்படியாக நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட செபத்தில் செபித்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சவ மக்கள் யாரும் அங்கே கூட முடியாது. நம்ம யாரும் பார்த்து நீங்கள் விஷ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அதனால் நீங்கள் செபிங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம சபை ஆராதனை கூடுகிற வேளையில் நீங்கள் அந்த தம்பதிகளை பார்த்து நீங்கள் விஷ் பண்ணலாம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருமணத்துக்காக செபித்துக் கொள்ளுங்க. எல்லா தடைகளை அகற்றி கர்த்தர் இந்த திருமணத்தை மங்களகரமாய் நடத்தும்படியாக செபிங்க. விசேஷமாக இந்த பிறந்த நாள் காண்கிற நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போமா? ஹல்லேலூயா. இந்த நாட்கள்லேயும்
நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. கொரோனால பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் ஜெபத்துக்கு நாம் செலவழித்து தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து போக இருக்கிறோம். கண்களை மூடுவோமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பாமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாமக்கு சோத்ரம் சோத்ரம் சோத்ரங்க தாவே. தகப்பனே, இந்த பிறந்த நாள் காண்கிற நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அருமையான கர்த்தாவே, தர்ஷனிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அருமையான மேரிக்காக மேரி எபனேசருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுப்பா, அருமையான ஜெனிஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளை நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசுப்பா, ஜேம்ஸ் ரமேஷுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. ஜாய்சனுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, ஜெபஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அருமையான டயனாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய மகளை நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, இந்த பிறந்த நாள் காண்கிற நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் பொறுப்பாத்திங்க தாக்கி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிறந்த நாள் காண்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் சீயோனிலிருந்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வருஷத்தை நன்மை நாள் முடிசூட்டும், பாதைகள் நெய்யாய் பொய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு சோத்ரம் ஆண்டவரே. அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்து எருசலேமின் வாழ்வை காணட்டும் ஆண்டவரே. நாம் அவர்கள் மூலமா மகிமைப்படுவதாக ஆண்டவரே. நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். திருநாமத்தை மையப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுப்பா, உமக்கு சோத்ரம் சோத்ரங்க தாவே. விசேஷம் ஆண்டவரே, வருகிற 15ஆம் தேதி திருமணம் நடக்க போகிற பாஸ்கருக்காக திவ்ய பாரதிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய திருமணம் தடையின்றி நடக்க கிருபை செய்யும் ஐயா. எல்லா தட்டைகள் அகச்சும் ஆண்டவரே. நீர் பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்கப்பா. இந்த வேளையில் அப்பா, உமக்கு சோத்திரம் சோத்திரங்க தாவே ஆண்டவரே. இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் அப்பா, கொரோனா வைரஸ்னால் ஆண்டவரே ஜனங்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தகப்பனே. அப்பா, ஜனங்களுக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களை நினைத்தருளும் ஐயா ஆண்டவரே, நினைத்தருளும் ஐயா, நினைத்தருளும் ஐயா ஆண்டவரே. என் இந்தியாவை நினைத்தருளும், என் தமிழ்நாடு நினைத்தருளும், என் சென்னை நினைத்தருளும் ஐயா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. அண்டை நாடுகளை நினைத்தரலும் ஆண்டவரே. அப்பா, அமெரிக்காவை நினைத்தரலும் ஐயா, சவுத் அமெரிக்காவை நினைத்தரலும், சென்ட்ரல் அமெரிக்காவை நினைத்தரலும், யூரோப் கண்ட்ரிகளை நினைத்தரலும் ஐயா ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் சோத்திரங்க தாவே. அப்பா, ஜனங்களை ஆண்டவரே மரணத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. வாதையிலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. சீக்கிரமா இதுக்கான தீர்வான மெடிசின்ஸ்கள் கிடைக்க கிருபை செய்யும் ஐயா. என் தேவனால் மாத்திரம் தான் அதிலிருந்து விடுதலையாக்க முடியும் ஆண்டவரே. ஜனங்கள் மேல் மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஆண்டவரே. ஜனங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும் ஐயா. விசேஷமாயிட சாவு மக்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற பகுதிகளில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடும் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற பகுதிகளெல்லாம் கிளியராய் மாறட்டும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஜனங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாறி நெகட்டிவாய் மாறட்டும் ஐயா. விடுதலை கொடுங்க தகப்பனோட சாவு மக்கள் இருக்கிற பகுதிகள் அவர்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படி பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, இரத்த கோட்டைகள் மறைத்துக் கொள்ளுங்க. வாதி அவர்களை அணுகாதபடி ஆண்டவரே, சத்துருவை காணாதபடி கண்ணின் மணி போல சாவு மக்களை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா தீங்களுக்கு நீர் அவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. முற்றுமாயிட மக்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் சபையில சந்திக்க எங்களுக்கு ஆண்டவரே சூழ்நிலைகளை வாய்க்க பண்ணும் அப்பா. தடைகளை அகச்சும் ஐயா, தடைகளை அகச்சும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் நாங்கள் அப்பா, இதை நாங்கள் மேற்கொண்டும் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஐயா. உடைய பொறுப்பாத்துங்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உடைய வார்த்தை மூலமாய் பேசும், உடைய திருநாமத்தை மையப்படுத்தும். எல்லா துதிகனமாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை தாழ்மையாக கெஞ்சிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். நான் யோசித்தேன், எப்பவுமே ஃபஸ்ட்டு சண்டே நமக்கு லவ் ஃபீஸ்ட் இருக்கும். கடந்த இந்த 3-4 மாதங்களாக இந்த லவ் ஃபீஸ்ட் எல்லாம் விடுபட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் கவலைப்படாதுங்க, ஐயோ கொடுக்க முடியலையேன்னு கவலைப்பட வேண்டாம். அடுத்து நம்ம திறக்கும்போது உங்களுடைய லிஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது. அது அப்படியே திருப்பி என்ன செய்ய போகிறோம், கண்டினியூ பண்ண போகிறோம். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான நாட்கள் எல்லாம் காத்திருக்கிறது. கூடிய சீக்கிரத்தில் நாம் சந்திப்போம். திருநாமத்தை மாயப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வா. ஜெபியுங்க, நம்ம ஜெயம் பெற போகிறோம். பாதுகாப்பாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜாக்கிரதையாக இருங்க. வெளியில் போகும்போதெல்லாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட காணப்படுங்க. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை வழி நடத்துவதாக.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் என்னுடைய மகன் பாஸ்டர் ஜஸ்டின் அவர்கள் முன்பாய் கடந்து வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய காணிக்கைகள் தசமாங்கள் செலுத்துகிறவர், நீங்கள் அந்த ஆன்லைனில் திரையிலேயே அந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். கூகுள் பே பண்ணுறவங்க கூகுள் பே பண்ணலாம். ஏன்னா நம்ம சர்ச் வாடகை நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டும். எந்த விதத்தில் அவங்க நமக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்கறதில்ல. ஃபுல் பே பண்ண வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம சபை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நம்ம பே பண்ணி தான் ஆக வேண்டும். நீங்கள் உங்களோட அநேகருக்கு வேலை இல்லை, ஆனால் எனக்கு தெரியும் ஒரு சிலர் வேலை இழந்து போயிருக்கிறீங்க. கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுக்க ஜெபிக்கிறேன். உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகளை தசமங்களே நீங்கள் கூகுள் பே மூலமாகவோ இல்லை அக்கௌண்ட் பே மூலமாகவோ நீங்கள் செலுத்தலாம். இல்லை ஒரு சிலர் கடந்த நாளில் சொன்னாங்க, எங்களால் காணிக்கை செலுத்த முடியல, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு சிஸ்டர் ரொம்ப பாரத்தோடு கூட சொன்னாங்க. அப்போ சொன்ன கவலைப்படாதுங்க, கூடிய சீக்கிரத்தை சந்திக்கிற ஒரு நாள் வரும். கர்த்தர் அந்த நாளில் எல்லா காரியங்களையும் நமக்கு ஒழுங்குபடுத்துவார். கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய இதயத்தின் பாரங்களை வாஞ்சைகளை கர்த்தர் அறிகிறார். நல்ல செலுத்த முடியலையே, எனக்கு வருமானம் இல்லையே அப்படின்னு சொல்லி கலங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலை கர்த்தர் சீக்கிரமாய் நமக்கு மாற்றி தருவார். நீங்கள் அதிகமாய் கர்த்தருக்காய் கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வாழ்த்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் உங்களை வரவேற்கிறேன். நம்ம எல்லாம் வித்தியாசமான இடங்கள்லேருந்து நாம் ஆராதிக்கிறோம். ஆனால் நாம் எல்லாம் ஒருமனைப்படுத்துகிற கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். Where there is oneness, there is victory. ஒருவனம் எங்குண்டோ அங்கு ஜெயம் உண்டு, அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு ஒரு மனதோடு நம்ம இந்த ஆன்லைன் வழியாக ஒரே தேவனை ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்ததற்காக கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான ஆராதனை வேலையை தேவன் நமக்கு இன்றைக்கு தந்தார். அருமையான ஜென்சன் அவர்கள் அநேக மாதங்கள் வருடங்களுக்கு பின்பாக நம் மத்தியிலே வல்லமையான தேவனுடைய ஆராதனை நடத்த தேவன் கிருபை செய்தார். இந்த இடத்திலே நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிற அதே தேவனுடைய பிரசனம் உங்களுடைய இல்லங்களிலே அதே பிரசனத்தை தேவன் உணர கிருபை செய்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் தேவனை ஆராதித்து விட்டு தேவனுடைய வாக்குத்தத்த செய்திக்கு நேராய் நாம் செல்ல போகிறோம். இருக்கிற இடத்துல எல்லாம் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி Lord, we worship you, Lord. ஆண்டவரே, உங்க பாதத்தை விட்டவரை எங்கப்பா நாங்க போக முடியும்? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே உலகமே வேதனைக்குள் சென்று கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே உங்க பாதத்தை விட்டா நாங்க எங்கப்பா போக முடியும்? Yes, Lord. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை இருக்கிற இடத்துல உள்ளத்தினால் தேவனை நோக்கி நாம் பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி உள்ளத்தினால புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நீதம் நடத்துகிறீ, நிரப்பி நீதம் நடத்துகிறீ, நூதன சேலை சேர்த்திடுவே, நூதன சாலையில் சேர்த்திடுவே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி
அளித்தீ, நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. அப்படியே கரங்களை உயர்த்தி, தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. ஏற்ற காலம் வரும் பொழுது நமக்காய் தீவிரமாய் செயல்படுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா? எஸ் லார்ட், ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இருக்கிற இடத்திலிருந்து முழங்கால் படிக்கிறவர்கள் முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய சுயம் ஆண்ட நாட்களுக்கு முடிவு வருவதாக, என்னுடைய புத்தி ஆண்ட நாட்களுக்கு ஒரு முடிவு வருவதாக, என்னுடைய எண்ணங்கள் ஆண்ட நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து இந்த ஜூலை மாதத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில உம்முடைய ஆளுகைக்கு முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருவாக்கும், என்னை உடைத்து வீடும் உருவாக்கும், படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். கரங்களை உயர்த்தி, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவி ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. இருதயத்தில் கையை வைத்துக் கொண்டு, என் ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு தெய்வ பயம் நமக்குள் இருக்கும் என்றால் மரணம் பயம் நமக்குள் இருக்காது. தேவ பயம் நமக்குள் இருக்கும் என்றால் உலகத்தை குறித்ததான பயம் நமக்குள் இருக்காது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லுகிறார், சாவு எனக்கு ஆதாயம். Death is a gain to me. It's not a loss. It's not a loss. நான் ஜீவித்தால் கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பேன், மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக நான் மரிப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட இருதயத்தோடு, ஒரு மன தைரியத்தோடு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். I surrender myself, oh Father. I surrender, Lord.
உம்முடைய கிருபையின் கரங்களை சூழ்ந்து கொள்வதாக. வழி நடத்தும். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுவீராக. பேசுவேன் என்று சொன்னீர் அல்லவா, பயன்படுத்துவேன் என்று சொன்னீர் அல்லவா. இன்றைக்கு பேசுவதற்காக நன்றி, பயன்படுத்துவதற்காக நன்றி, செயல்படுத்துவதற்காக நன்றி. இன்றைக்கு அநேக பேர் இருதயம் உடைந்து போய், நொந்து போய், வேதனைகளின் மத்தியிலே, சாபங்களின் மத்தியிலே, மரண பயத்தின் மத்தியிலே இன்றைக்கு இந்த ஆன்லைன் வழியாக, டிவி வழியாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு விடுதலையின் நாளாக அவருடைய வாழ்விலே மாறுவதாக. Let this day be a day of deliverance unto their life. பெரிய காரியங்களை செய்யும், வழி நடத்தும். தேவனுடைய சத்தத்தை இவர்கள் கேட்க கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்க எல்லாரையும் இன்றைக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனையின் வழியாக சந்தித்திலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். It's a great joy for us to meet you all today to this online Sunday service. உங்களை முகமுகமாக பார்க்க முடியலே என்கிற ஒரு வேதனை எங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கதான் செய்கிறது. Yes, it's so painful to know that we cannot see you face to face. ஆனால் கூடிய சீக்கிரம் நாம் முகமுகமாய் சந்திப்பது மாத்திரமில்லாமல் நாம் ஒன்றாய் இந்த தேவனை ஆராதிக்க போகிறோம். Very soon we'll not just meet face to face, but also we'll worship this Lord together. எத்தனை பேர் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கீங்க? How many of you are waiting for that day? இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? Lift up your hands wherever you are and shout an amen. Yes, அது மிக தூரத்தில் இல்ல, மிக அருகாமையில் தான் இருக்கிறது. Yes, it's not very far, but it's very near. நாட்களை நாம் எண்ணிக் கொண்டிருக்கிறோம். We're just counting the days. நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். We'll all worship the Lord together. உண்மையான ஆராதனை, ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆன்லைன்ல ஆராதனை பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது திருப்தி அடையவே மாட்டாங்க. The true people who worship the Lord will not be satisfied with the online service and the worship. அவங்க எப்பவுமே கூடி ஆராதிப்பதில தான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். They always find satisfaction when we join together and worship as a fellowship. அதான் தாவீது ராஜா இப்படியாக சொன்னார், நாம் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே ஒரு பெரிய மகிழ்ச்சியோட இருதயத்தை நிரப்பினதாம். That's why when David said, "Come, let's go to the worship temple and worship," and there was joy in all their hearts. ஐயோ, சர்ச்சை திறந்துருவாங்களா, நாங்களாம் போணுமா அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. Yes, there is a group of people who say, "Oh, the church is open, should we go back to the church?" பாஸ்டர், நாங்க ஆன்லைன்லயே ஆராதிக்கிறோமே, ஹாயா காலை விரிச்சிட்டு ஆராதிக்கலாமே. Pastor, I can worship online, I can lift up my legs and worship. பட் பயபக்தியோடு ஆராதிக்கிறவர்கள் நீங்க எப்படி சபையில் ஆராதிப்பீங்களோ அதே போல் உங்களுடைய இல்லங்களிலும் அதே மாதிரி நீங்க ஆராதிக்கணும். But those of you who worship the Lord with fear, you have to worship even at your homes with the same kind of fear. இன்றைக்கும் தேவன் இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். Let's turn our attention to the promised word that God has given us for this month. சங்கீதம் 30:11. Psalm 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனும்படியாக நீர் என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். You have turned for me my mourning into dancing. You have put off my sackcloth and clothed me with gladness. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் நான் துதிப்பேன். Oh my Lord, I'll worship you forever. Yes, துதிக்கிற காலம் தொடங்க போகிறது. Yes, the days of worship are beginning. துன்பத்தின் காலத்திற்கு முடிவு கொண்டு வந்து துதிக்கிற காலத்திற்கு தேவன் ஒரு தொடக்கத்தை கொண்டு வருகிறார். God is bringing an end to the days of your mourning and bringing a start to the days of gladness. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். He will turn my mourning into dancing. இன்னைக்கு अनेक பேர் புலம்பிக் கொண்டிருக்கீங்க. Today many of you are mourning. இதுவரைக்கும் இவ்வளவு புலம்பனதே கிடையாது. நீங்க all these days you have never mourned so much. புலம்பனதேடா இல்ல பாஸ்டர். I have never mourned so much, pastor. பிரதர், இவ்வளோ அதிகமான
புலம்பல்கள் என் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. I have never murmured so much all my life, எதை Pastor. கண்டாலும் புலம்ப தோணுகிறது. I always feel like murmuring என்னை always. சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை கண்டால் எனக்கு புலம்ப வேண்டும் என்று தோன்றுகிறது. When I see the situations around me, I feel like murmuring. எப்பொழுது இவைகளுக்கு முடிவு வரும்? Oh, when will this end? எப்பொழுது விடிவு காலம் வரும்? When will an end come? இன்றைக்கு தேவ ஆவியானவர் உன்னிடத்திலே சொல்லுகிறார். Today the Spirit of the Lord will telling உன் you, புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். God will turn your mourning into dancing. ஹல்லேலூயா. Hallelujah. சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறான். The psalmist prays this way. சங்கீதம் 119:18 Psalm 119 verse 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். Open my eyes that I may see wondrous things from your law. ஆண்டவரே நான் அதிசயங்களை பார்க்க வேண்டும். Lord, I want to see wondrous things. இத்தனை நாட்கள் நான் அதிர்ச்சிகளை பார்த்து All கொண்டிருக்கிறேன். these days I have been seeing the shocking things. நியூஸ் பார்த்த அதிர்ச்சி. When I see the news, there is shock. நியூஸ் பேப்பரை பார்த்த அதிர்ச்சி. When I read the newspaper, there is shock. சரி நண்பரிடத்திலிருந்து நல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் வரும்னு பார்த்தா அங்கேயும் அதிர்ச்சி தான். So I think I'll get good messages from my friends, but even there I can see shock. யாருமே ஆறுதலா பேச மாட்டாங்களா? There's nobody who speaks consoling words. வேத வசனத்திலே அதிர்ச்சிகள் அல்ல. In the word there is no shocking words. அதிசயங்கள் மறைந்திருக்கிறது. There are only wondrous words. வாட்ஸ்அப்ல அதிசயங்களை எதிர்பார்க்காதீங்க. Don't expect wondrous things in WhatsApp. நியூஸ் டிவி சேனல்ல அதிசயங்களை எதிர்பார்க்காதீங்க. Don't expect wondrous things in the TV channel. அங்க அதிர்ச்சிகள் தான் காத்திருக்கும். There you will only see shock. தேவன் சொல்லுகிறார் உனக்கு அதிர்ச்சிகளுக்கு முடிவை கொண்டு வந்து அதிசயங்களுக்கு தொடக்கத்தை கொண்டு வருவாராக. God says that he is bringing an end to all the shock and bringing a start to all the surprising things in your life. ஒரு வாட்டி இப்படிதான் சீஷர்களும் அதிர்ச்சிக்குள் இருந்தார்கள். Disciples were once in a shock in the same way. எப்பேற்பட்ட அதிர்ச்சி? What kind of a shock was that? மரண பயத்தின் அதிர்ச்சி. They were with the shock of death. அவர்கள் இயேசுவோடு கூட ஊழியம் செய்தார்கள். They fellowship with Jesus. அவர் செய்த அற்புதங்களை கண்கூடாய் பார்த்தார்கள். They saw the miracles with their own eyes. மரித்தோர் உயிரோடு எழும்புவதை பார்த்தார்கள். They saw the dead rising up. அப்ப கூட இருக்க சீஷர்கள்லாம் நினைச்சாங்க டேய் நம்ம லைஃப் செட்டில்டா. So the disciples thought, oh, our lives are settled. இனி நம்மளை யாரும் அசைக்கவே முடியாது. Nobody can shake us இயேசு hereafter. கிறிஸ்து இருந்தா போதும். Just if Jesus is with us enough. அவர் இருக்கிறதுனால இனி எல்லாமே அதிசயங்கள் தான். Because Jesus is with us, everything are wondrous things ஆனா hereafter. அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. But there was a shock waiting for them. என்ன அதிர்ச்சி? What kind of a shock? அவர்களோடு கூட நடந்து பழகின இயேசு இன்றைக்கு சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். The Jesus whom they walked with was now crucified and was buried. ஒரு பெரிய அதிர்ச்சி. It was a great shock for them. அவர்களோடு நடந்த இயேசு அவர்களோடு கூட இப்பொழுது இல்லை. The Jesus who walked with them is not now with them anymore. வேதவசனம் சொல்லுகிறது The word of the Lord says, அவர்கள் யூதர்களுக்கு பயந்து போய் ஒரு அறைக்குள் அடைத்து கொண்டார்களாம். they feared the Jews and they closed them up inside the room. அவங்க லாக்டவுன்ல சென்றுட்டாங்க. They went into a lockdown. வெளியே வந்து பார்ப்பதற்கு பயம். They were afraid even to come out. ஐயோ இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எனக்கும் கொடுக்கப்படுமோ? Oh, will the same cross that was given to Jesus will be given to me? அவர் தொங்கினது போல் நாங்களும் தொங்க வேண்டுமோ? Will I also be crucified just like he was crucified? எல்லாமே அதிர்ச்சியான செய்திகள். Everything was a shocking news. எல்லா கதவுகளையும் அடைத்து விட்டார்கள். They closed all the doors. இன்னைக்கு அதே நிலைமையில தான் நீங்களும் இருக்கீங்க. And even now you are in the same situation. அதிர்ச்சிகளை கேட்டு கேட்டு You have been listening to the shocking news. ரீசன்ட்டா ஒரு பிரதர் என்னிடத்துல சொன்னாங்க. Recently one of our brothers spoke to me. நியூஸ் கேக்குறதே நிறுத்திட்டேன். I've stopped listening to all the ஒரே news. அதிர்ச்சிகளா It's இருக்குது. all shock. எதை கண்டாலும் அதிர்ச்சியா இருக்கு. Wherever I see, it's all shock. ஒரு சைடு கொரோனா. One side there is corona. ஒரு சைடு வெட்டுக்கிளி. There's another locust. வெட்டுக்கிளி எல்லாம் போறது பார்த்தா ஒரு இடத்துல வந்து போர் மூழுவது போல் ஒரு சூழ்நிலை. And another side I can see the rumors of war. பொருளாதார வீழ்ச்சி. There is the economic fall down. எல்லா தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Everything has been tumbled. இது எல்லாம் பார்த்து கொண்டிருந்த கொடூர மரணங்கள். And now there is death happening everywhere. ஆபத்தான சூழ்நிலைகள். There is kind of fear everywhere. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிக்காமல் கொன்று கொண்டிருக்கிறான். One person is not able to love another person and is killing. என் கதவுகள் எல்லாம் அடைச்சிட்டேன்.
I've closed down all my doors. என்னுடைய டிவிகள் எல்லாம் அடைச்சிட்டேன். I've closed down all my TV. எதையும் நான் பார்க்கிறது போல இல்ல. I'm not going to see them anymore. அதே நிலைமையில தான் இவங்களும் காணப்பட்டார்கள். The same situation even these people were found. மரண பயம் அவருடைய இருதயத்தை பிடித்து விட்டது. The fear of death occupied their heart. அப்ப என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். Let's see what happened. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். John chapter 20 verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், இன்றைக்கு நீங்க வாரத்தின் முதல் நாளிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்திருந்ததினால் கதவுகளை பூட்டியிருக்கையில், கதவுகள் பூட்டியிருந்ததாம். யாருக்கு பயந்து? யூதர்களுக்கு பயந்து. நம்மளுடைய கதவுகளை நம்மளுடைய கவர்மெண்ட் பூட்ட சொல்றாங்க. யாருக்குன்னா யூதர்கள் இல்லை, கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியை பயந்து அதை பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்றார். நடுவிலே வந்தார், அதாவது வாசலின் வழியாக. he came through the wall, செவரின் வழியாக அவர் உள்ள வராரு. உள்ள வந்து பூட்டியிருந்த ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவர் சொன்ன முதலாவது வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் என்றார். Then the same day at evening, being the first day of the week, when the doors were shut, where the disciples were assembled for the fear of Jews, came Jesus and stood in the midst and said to them, peace be unto you. அவங்க பயத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது, when they were on the heights of fear, என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது, when they were in the situation where they did not know what to do, இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவிலே வந்து நின்றார். Jesus came amidst of them. நடுவிலே வந்து நின்றது மாத்திரம் இல்லாமல் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். He just did not come amidst of them, but he looked at them and said, peace be unto you. சமாதானத்தை இழந்து போன சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். Dear brother and sister who have lost your peace, God is looking at you and telling that peace be unto you. இன்னைக்கு अनेक பேர் உங்களுடைய சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறீர்கள். Today many of you have lost your peace. எதையெல்லாம் இழக்க போகிறோமோ என்கிற பயத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறீங்க. You are at the height of fear, not knowing what all you will lose in your life. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறார், பயமல்ல சமாதானத்தை தேவன் தருகிறார். God tells you it's not fear, but God is giving you the peace. இந்த பயத்தினாலே अनेक பேருக்கு தூக்கம் வரதில்லை. Because of this fear, many people are not able to sleep. அதிர்ச்சிகளை பார்த்து பார்த்து தூக்கம் வருதில்லை. Because they have been listening to all this shocking news, they are not able to sleep. நான் கடந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் अनेक பேர் டிப்ரஷன்ல, மன அழுத்தத்திலே கஷ்டப்படுகிற अनेक பேரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். During the last days, I have been speaking to a lot of people who are going through the kind of depression. நிறைய அதிர்ச்சிகளின் மத்தியிலே சென்று, They have been going through a lot of shock. ஒவ்வொரு அதிர்ச்சிகளாய் கடந்து, And they have been passing one shock after the other. இப்பொழுது நைட்ல தூக்கமே வருதில்லை. And now they are not able to sleep at night. வேதனை இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. They have this pain fill their heart. ரொம்ப நைட்லாம் ஒரே புலம்பல். They have been murmuring all night. அதிர்ச்சிகளை கண்டு புலம்பலுக்குள்ளே சென்று விட்டார்கள். They have been listening to all the shocking news and they've been murmuring. சில பேருடைய இருதயத்திலே மரண பயம். Some people have fear of death. சில பேரால இருட்ட பார்க்க முடியல. Some people cannot see the darkness. இருள பார்த்த ஒரே பயம். When they see the darkness, they have a fear. अनेक பேருடைய இருதயத்தை இந்த மரண இருளின் பயம் ஆக்கிரமித்திருப்பதை என் ஆவிலே உணர்கிறேன். I can feel in my spirit that many of the hearts have been occupied by the fear of death. வசனத்தில் இதை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? What does the word says இன்றைக்கு about இந்த this? ஆராதனையை பார்க்கிற இந்த நிலைமையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார். Today God is looking at you who have been watching this program. God is telling you. நீதிமொழிகள் 3:24. Proverbs 3:24. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். When you lie down, you will not be afraid. என்னுடைய சகோதரனே சகோதரியே, Dear brother and sister, இன்றைக்கு தேவன் வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், God is giving you as a promise today. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். When you lie down, you will not be afraid. இன்றைக்கு ராத்திரி இந்த வசனத்தை பிடித்து நீங்க ஜெபிக்க போகிறீங்க. Tonight you have to hold on to this word and pray. ஆண்டவரே, நீர் சொன்னீரே, Lord, you have told me. நான் படுக்கும்போது பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்களே. Lord, you have told me that when I sleep I will not fear. பயத்தின் ஆவி நீங்குவதாக. Let the spirit of fear leave. தொடர்ந்து அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. And the verse is following as நீ tells. படுத்துக் கொள்ளும் பொழுது உன் நித்திரை
நித்திரை இன்பமாயிருக்குமா. Yes, you will lie down and your sleep will be sweet. ஆங்கிலத்துல ஸ்வீட் ஸ்லீப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In English it says sweet sleep. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்னா எல்லாருக்கும் பிடிக்கும். Everybody loves the sweet of Adayar Ananda Bhavan குவாலிட்டியே ரொம்ப உன்னதமா இருக்கும். because the quality itself is very great. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது, வசனத்திலே பிடித்திருக்கும் பொழுது தேவன் உனக்கு கொடுக்கிற ஒரு நன்மை இன்பமான நித்திரையை தருவாராம். God tells you that when you are in the Lord and when you hold on to the word, God will give you a sweet sleep. எத்தனை பேர் இன்பமான நித்திரையை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? How many of you are ready to receive the sweet sleep? அப்படியே ஆன்லைன்ல தூங்கிடாதீங்க. இப்ப இல்ல, நைட்டு தான் நீங்க தூங்கணும். Please do not sleep online. It's not now, but you have to sleep at night. இன்பமான நித்திரையை தேவன் தருகிறார். God will give you a sweet sleep. பெர்க்மன்ஸ் ஐயா ஒரு சூப்பர் பாட்டு பாடியிருக்காரு. Berkman's Ayya has sung a beautiful song. அந்த பாடலுடைய அர்த்தத்தை இப்பதான் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். When I am listening to a lot of phone calls, that is now I am realizing the meaning of the song. அவர் இப்படியாக பாடுவார், நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய், படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். நான் தூங்குறதுக்குள்ள ஒரு பாட்டு பாடியிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த பாடலுடைய உண்மையான ஆழமான அர்த்தம். I was wondering why they have written a song for sleep, but even now I am realizing the true meaning of the song. இன்னைக்கு அநேக பேரால பகல்ல செயல்பட முடியாதுடைய காரணம் இரவுல சரியா தூங்கல. Many of those are not able to work efficiently in the morning because they do not have a good sleep at night. சில பேருக்குலாம் ஆண்டவர் பெரிய கிருபை கொடுத்திருக்கார், படுத்தவனே தூங்குற நல்ல ஒரு கிருபை. Some people are very gifted that as soon as they sleep they doze off. என் மனைவி எப்பவுமே சொல்லுவா, நல்ல கிருபை உங்களுக்கு இருக்கு, பேசிட்டே இருக்கும்போது தூங்கிடுறீங்க. My wife always tell me you have a very good gift that as soon as I will be speaking and I will doze off. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். That's a great blessing. நைட் படுத்தா இன்பமான நித்திரையை தேவன் தரப்போகிறார். When you sleep in the night, God will give you a sweet sleep. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear brother and sister who is listening to me, you could have deprived your sleep. நீ கடந்த நாட்களிலே உன்னுடைய தூக்கங்களை நீ இழந்திருக்கலாம். இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இன்பமான நித்திரையை நான் தருவேன். during the past days you could have deprived your sleep, but God is telling you that God will give you a good sleep. அநேக அதிர்ச்சிகளை கண்டு தூக்கத்தை இழந்து விட்டாய். You have lost your sleep because you have been listening to all the shocking things. இன்றைக்கு தேவன் அதிசயங்களை உனக்கு காண்பிக்கிறார். Today God will show you wondrous things. இன்பமான நித்திரையை கொடுப்பதற்காக அதிசயங்களை தேவன் உனக்கு காண்பிக்கிறார். God will show you wondrous things and give you a sweet sleep. கெட்ட குமாரனுடைய வாழ்விலும் அவன் அதிர்ச்சிகளை கண்டு அவன் தூக்கத்தை இழந்து விட்டான். Even the bad son had lost his sleep because he had seen prodigal son had lost his sleep because he had seen all the shocking things. கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் இழந்து விட்டான். He lost all the money that he had. தான் நம்பின நண்பர்கள் எல்லாம் அதிர்ச்சிகளை தந்து விட்டார்கள். All the friends that he saw had given him shocks. தான் நம்பின ஒரு முதலாளி அவர் பன்றிகளை நீ மேய்க்க வேண்டும் என்று அவரும் ஒரு அதிர்ச்சியை தந்து விட்டார். Even the owner that he trusted handed over some pigs for him to look after. ஆகாரம் கொடுப்பான் என்று எதிர்பார்த்தவன் பன்றிகளுடைய ஆகாரத்தை கொடுத்து அவனும் அதிர்ச்சிகளை கொடுத்து விட்டான். He was expecting some food and they gave him the food of the pigs and gave him a shock. அப்பொழுது சொன்னான், நான் எழுந்து என்னுடைய தகப்பனாருடைய வீட்டிற்கு நான் செல்லுவேன். And immediately he said, I will go back to my father's house. இவங்க எல்லாம் கொடுக்கிற அதிர்ச்சியை விட அவர் கொடுக்கிற அதிர்ச்சி கொஞ்சம் மேலானதா இருக்கும். It's better, my father's shock is much better than the shocks that these people give me. ஒருவேளை அவர் என்ன அடிக்கலாம், Maybe he can hit me, அவர் என்ன மிதிக்கலாம், he can spank me. ஆனா வீட்டில் ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அவருடைய காலை பிடித்து கெஞ்சுவேன். அந்த அதிர்ச்சி எனக்கு போதும். I will hold on to his legs and tell him that I will at least work as a servant in your home, and that shock is enough for me. அவன் அதிர்ச்சியை எதிர்பார்த்து சென்றான். He went expecting a shock, அவனுக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. but there was a wondrous things waiting for அவன் him. ஒவ்வொரு அடியை எடுத்து தன் தகப்பனாரிடத்திலே சொல்லும் பொழுது தன் தகப்பனார் அவனை நோக்கி பல மடங்கு அடிகளை வைத்து, ஓ
ஓடி வந்து அவனை அணைத்துக் கொண்டார். Each step that he went ahead to meet his father kept more steps and ran and hugged him. அவனை ஒரு வேலைக்காரனாகவாக ஏற்றுக்கொள்வாரா என்கிற ஒரு அதிர்ச்சிக்காக அவன் காத்திருந்தான். ஆனால் அதிசயத்தை கொடுத்து தன்னுடைய பிள்ளையாய் தன் வீட்டுக்குள் ஏற்றுக்கொண்டான். He was expecting that he will accept him as a servant and give him a shock, but rather he accepted him as an own son and give him a wondrous surprise. கடந்த நாட்களிலே அதிசயங்களின் உச்சக்கட்டங்களை அதிர்ச்சிகளின் உச்சக்கட்டங்களை பார்த்து கொண்டிருக்கும் கெட்ட குமாரனான இருப்பாய் என்றால் இன்றைக்கு அதிசயங்களை பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்துவிடத்திலே வா, தகப்பனுடைய அன்பிலிடத்திலே வா என்று உன்னை வரவேற்கிறோம். Today, if you are expecting that you will get a surprise and expect that you want to be at least a servant, God is calling you by his name and hugging you as his own son. நம்மளை குறித்து தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். God has a plan for us. நல்ல கவனிங்களேன், நீங்களும் நானும் ஒரு ஸ்பெஷல், ஒரு விசேஷித்த ஒரு ஜெனரேஷன். We are a special generation. நாம் ஒரு விசேஷித்த சந்ததி. We are a special generation. இந்த பூமியில கொரோனா அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு காலத்தை பரலோகம் குறித்திருந்தது. Heaven had an appointed time that corona has to come into this world. அந்த காலத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். And during that appointed time, we are the chosen generation. வயதானவர்களை பார்த்தா சொல்லுவாங்க, ரொம்ப வயதானவர்களை பார்த்து சொல்லுவாங்க, இவங்க பார்க்காததா. Usually when we look at very old people, we'll say, they have not seen all these things, is it? அவங்க பார்க்காததே நீ பார்த்துற போற. Have you seen, will you see something that they have not seen? நான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ அவங்களாம் பார்க்காத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Now I'm thinking, yes, we are seeing the things that they have not seen. அவங்கள கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. They wouldn't even have dreamt of these அநேக things. பேர் விரும்பின அந்த கடைசி காலம், அதாவது எதிர்பார்த்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Many people who were expecting the end times, we are living in those end times. ஏன் இந்த சந்ததிக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? Why this generation allowed into this situation? ஏனென்றால் இந்த சந்ததியை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். Because God has great plan and purpose for this இது generation. ஒரு சாதாரண சந்ததி அல்ல. You are not an ordinary நீ generation. எழுப்புதலுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி. You are a generation chosen for the revival. இந்த கடைசி காலத்திலே உன்னை கொண்டு தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறார். In these end times, God will bring a revival through you. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி நீ. And you are a chosen generation for that. சோர்ந்து போக கூடாது. So do not be depressed. ஒரு வைரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். To look at a diamond. ஒரு வைரம் எப்படி உருவாக்கப்படுகிறது? How is a diamond formed? பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பூமிக்கடியில் உருவாக்கப்படுகிற ஒரு காரியம்தான் இந்த வைரக்கற்கள். This diamond is nothing but they are formed in this earth for million years ago. இந்த வைரக்கற்கள் இந்த பூமிக்கடியில பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அது போகிற அழுத்தத்தை வார்த்தைகளினால் சொல்ல முடியாது. We cannot express in words the kind of pressure that this diamond will undergo under the earth. அது மேல அதிக அழுத்தமும் And the more pressure that is put on it, அதே போல அதிக சூடும் அதன் மீது கொடுக்கப்படுகிறது. and even more heat will be on it. எத்தனையோ 1000 டிகிரி சூடு அதன் மீது செலுத்தப்படுகிறது. There are thousands of degrees of centigrade of heat that is produced. அநேக சூழ்நிலைக்குள் அது சென்ற பின்புதான் அது வைரமாக விளங்குகிறது. After going through a lot of situation, it becomes as a diamond. கடந்த நாட்களிலே அநேக அழுத்தங்களுக்குள்ளேயும் வெப்பத்திற்குள்ளேயும் சென்று கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், உன்னை வைரமாக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். A child of God was going through pressure and heat during your past days. God is telling you that He's forming you to be a diamond. நீ கடந்த நாட்களிலே சென்ற எல்லா அதிர்ச்சிகளும் உன்னை அதிசயங்களை காண வைப்பதற்காக. All the shock that you have gone through in your past days is nothing but to show you marvelous things. இன்றைக்கு ஆவியானவர் உன்னிடத்திலே பேசுகிறார். Today God is speaking to you. உன் அதிர்ச்சிகளுக்கு முடிவு. There's an end to the shock. உன் அதிசயங்களுக்கு தொடக்கம். And as beginning to the surprise. உன்னுடைய அதிர்ச்சிகளின் நாட்களுக்கு ஒரு முடிவு. There's an end to the shock. அதிசயத்தின் நாட்களுக்கு ஒரு தொடக்கம். And the days of surprise is going to நீ begin. எதை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அதைதான் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ண போகிறார். The thing whatever you are mourning of, God will turn the same thing into dancing. இதுவரைக்கும் நடத்தினார் அல்லவா? He has led you so far. இனிமேலும் நடத்த வல்லவராய். And He will continue to lead you. Amen. Amen. ஒரு வசனத்தை வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம்
15வது வசனம். Let's read Micah chapter 7 verse 15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. As in the days when you came out of the land of Egypt, God is telling you that He will show you the wondrous things. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் யாரோடு கூட பேசுவதை நாவிலே உணர்கிறேன். As I am reading this word, I feel in my spirit that God is speaking to some of you. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே. He will show you wondrous things. அதிர்ச்சிகளை அல்ல. It's not surprising things. சத்ருவானவன் சொல்லுகிறான், உனக்கு அதிர்ச்சிகளை நான் தருவேன் என்று சொல்லுகிறான். The evil one says that he'll give you shocking things. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். But God says, I will show you wondrous things. எகிப்து தேசத்திலிருந்து தேவன் நடத்தி வரும்பொழுது அப்படிதான் அதிசயங்களை காண பண்ணிக்கொண்டே இருந்தார். When the people of Israel were walking through the land of Egypt, God was showing them wondrous things. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் எப்பொழுதும் அதிர்ச்சிகளையே தேடிக்கொண்டிருந்தது. But the eyes of these Israelites were always looking forward to the shocks. ஐயோ ஆகாரம் இல்லையா, அப்பனா நாங்க வந்து எங்களுக்கு வந்து நல்ல பிரியாணி பொட்டலம் கிடைச்சிச்சு, அந்த பொட்டலம் கிடைச்சு, இந்த பொட்டலம் கிடைச்சு, எகிப்தில் நாங்க நல்லா இருந்தோம், ஏன் இங்க கொண்டு வந்து கொல்வதற்காக கொண்டு வந்தீர் என்று சொல்லி எப்பொழுதும் மோசேவோடு கூட அவர்கள் சண்டையிட்டு கொண்டே இருந்தார்கள். Always they were fighting with Moses, telling that, oh, we didn't have food here, but they were getting biryani, they were getting good food, but here you have bought us to kill us, and all those things they were murmuring against Moses. அவர்கள் எப்பொழுதுமே அதிர்ச்சிகளையே விரும்பிக் கொண்டிருந்தார்கள். They were always expecting shock. ஆனா தேவன் காண்பிக்க போகிற அதிசயங்களை பார்க்க முடியாமலே அவர்கள் காணப்பட்டார்கள். But they did not see the wondrous things that God was showing ஆண்டவர் them. மன்னாவை அனுப்பினார். God sent manna to them. கீழ்காற்றை அனுப்பினார். He sent fire to them. காடைகளை அனுப்பினார். He sent quails for them. தேவன் அவர்களுக்கு புசிக்க ஆகாரத்தை நேரத்திற்கு தந்தார். God gave them food from time to time. எல்லா இடத்திலும் புலம்பல் வந்து கொண்டே இருந்தது. And everywhere they were murmuring. ஆனா ஆனந்த களிப்புக்காக காத்திருக்கிற அனுபவம் இருதயத்தில் இல்லாமல் But காணப்பட்டது. they did not have the experience of waiting for the days of dancing. அநேக பேர் அதிர்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கீங்க. Many of you are looking at the shocking things. சங்கீதக்காரன் அதிர்ச்சிகளை பார்க்கிறதுனால தான் சொன்னா, ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். Even the psalmist was looking at the shocking things, and that is why he is telling, Lord, show my eyes to see the wondrous things. நல்ல கவனிக்கணும். You must listen carefully. அதிசயம் ஏற்கனவே அங்க இருக்கு. Already there is a surprise. அப்ப நம்முடைய கண்கள் திறக்கப்படல. But my eyes are not opened. அந்த வண்டர்ஸை பார்க்கிறதுக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்படல. Our eyes are not open to see the wondrous things. தேவன் வைத்திருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படல. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவரே நம்முடைய கண்களை திறங்க, அப்ப நான் பார்க்கணும், அதிசயங்களை நான் பார்க்கணும். We are not able to see the wondrous things that God has kept for us, and that is why the psalmist says, Lord, open my eyes so that I can see the wondrous things. ஆகார் தன் பிள்ளையோடு ஒரு வனாந்தரத்திலே கடந்தாள். Hagar went with her son to a wilderness. அந்த பிள்ளை சாவதை பார்க்க முடியலை என்று சொல்லி அம்பு பாய்கிற தூரத்திற்கு முன்பாக நின்று அந்த இடத்துல ஓ என்று கதறி சொன்னார், என் பிள்ளை சாவதை என்னால் பார்க்க முடியவில்லை. She could not see her lad crying, so she went and sat at a distance of a bow shot, and she lifted her voice up and cried, Lord, I cannot see my son dying. வசனத்தை பின்பு வாசித்து பாருங்க, அதில் எழுதியிருக்கிறது. Read the verse later and it's written there. அவளுக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. There was a wondrous things waiting for her. அந்த இடத்துல தேவன் நீரூற்றை உண்டு பண்ணல, ஏற்கனவே அந்த இடத்துல நீரூற்று இருந்தது. There was not a spring of water formed that time, but already it was present. நிறைய பேர் பிரசங்கம் சொல்லுவாங்க, அங்க நீரூற்றை உண்டு பண்ணினார் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து ஏற்கனவே உண்டு பண்ணியிருந்தார். தேவன் ஏற்கனவே உண்டு பண்ணியிருந்தார். Many people preach that God prepared a spring of water at that point of time, but it was not at that point, but it was already prepared. அவளுக்குண்டான விடுதலை ஏற்கனவே ஆயத்த பண்ணப்பட்டாச்சு. Already the deliverance for her was already prepared. ஆனா ஆகார் பார்க்கல. But Hagar did not see that. வசனத்துல வாசிக்கும் பொழுது நீங்க பார்க்க முடியும், தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார், அப்பொழுது அவள் நீரூற்றை கண்டாள். If you read the verse, it says God opened the eyes of Hagar and she saw the spring of water. தேவன் ஏற்கனவே நமக்கு அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். God has already prepared a miracle for us. இந்த சூழ்நிலைக்குள் செல்வதற்கு முன்பாகவே நம்மளுடைய அற்புதத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். Even before you can go through this situation, God has already prepared a miracle for you. இப்பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். And now your eyes must be opened. இந்த ஜூலை மாதம் நம்முடைய ஜெபம் அதுவாய் இருக்கட்டும். Let your prayer
prayers for this July month be that, ஆண்டவரே இந்த மாதத்தில் என்னுடைய கண்களை திறப்பீராக. Lord, open my eyes in this month. என் கண்களை திறந்து நான் பார்க்கணும். I want to open my eyes and see. அதிர்ச்சிகளையே பார்த்து கொண்டிருக்கிறேன். I have always been seeing the shocking அதிர்ச்சிகளை things. கண்டு கண்டு துவண்டு போயிருக்கிறேன். I've been tired of looking of all these shocking things. அதிசயங்களை காண கிருபை செய்வீர். Help me to see wondrous things, Lord. ஆண்டவரே, we want to see wondrous things. அதிசயங்களை என் கண்கூடாய் நாங்கள் பார்க்க வேண்டும். Yes, Lord, we want to see the wondrous things with our இன்னைக்கு எல்லாம் eyes. கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். Close our eyes and let's pray the same thing. ஆண்டவரே, எனக்கு அதிசயங்களை நான் காணணும். Lord, I want to see wondrous things. அதிசயங்களை நான் காணணும். I want to see wondrous things. ஆமென். Amen. எத்தனை பேர் அதிசயங்களை பார்ப்பதற்கு ஆயத்தமாக How many இருக்கிறீர்கள்? of you are prepared to see the wondrous things? போகிற சூழ்நிலை தேவன் உங்களுக்காக அதிசயத்தை வைத்திருக்கிறார். God has prepared a wondrous things in the situation that you are going through. கடந்த நாட்களில் ஒரு டாக்டர் ஃபேமிலி எனக்கு தொலைபேசி வழியாக ஆவடியிலிருந்து அழைத்தார்கள். During the last days, I had a phone call from a doctor's family from Avadi. முழு குடும்பமும் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்ட அறிகுறிகள். The whole family was affected by corona. என்ன செய்யறதுனே அறிகுறிகள். It's a sign that they have been affected. அறிகுறிகளாக இருந்தது. It was a sign that they were affected. எல்லாருக்கும் ஜுரம் இருக்கு, எல்லா அறிகுறிகளும் இருக்கிறது. They had fever and they had all the symptoms. குடும்பமே உடைந்து போய்விட்டது. And the family, they were broken. அந்த சகோதரியினிடத்தில் அழைத்து சொன்னார்கள், And this sister called me up and told me, இப்படிப்பட்ட ஒரு நாள் வரும் நாங்கள் நினைத்தே பார்க்கவில்லை. I never expected to see such a day. தனிமைப்படுத்தப்பட்டது போல் சூழல். I feel so lonely. எங்க குடும்பத்தில் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. There have been shocking things after shocking things in my family. பிள்ளையை கூட எங்களால பார்க்க முடியும். We cannot even see our own children. வீட்டில் வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். We have old parents at our home. அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ என்கிற பயம். Even we are afraid that even they will be infected. இரவெல்லாம் மரண பயம். Even at night we have the fear of death. நாளைக்கு நாங்க டெஸ்ட் கொடுக்க போகிறோம். Tomorrow we are going to give the test. என்ன ஆக போகிறது என்று தெரியல. We do not know what will happen. ஏற்கனவே சொல்லிட்டாங்க இது கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. Already they have said that almost it's corona. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். I started praying for them. ஆண்டவரே, Lord, நீர் இன்றைக்கு இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறீர், அதிர்ச்சிகளுக்கு முடிவு அதிசயங்களின் தொடக்கம் என்று சொல்லியிருக்கிறீர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே அதிசயங்களை காண கிருபை செய்வீராக. Lord, you have already given us as a promise that this month you will bring an end to all the shock and be a beginning to all the surprises and help us to see the wondrous things, அதற்கு Lord. அடையாளமாய் இது மாறட்டும். Let this turn as a sign for that. அதற்கு அற்புதமாய் இது மாறட்டும். Let this turn as a miracle, O Father. சமூகத்திலே கதறி ஜெபித்தோம். And we cried out to the Lord and prayed. இன்பமான நித்திரை அவளுக்கு நீர் தருவீராக. Lord, give them a sweet sleep. நேற்று தினம் அவங்க தொலைபேசி வழியாக அழைத்தார்கள். Yesterday they called me back. Praise the Lord, Pastor. Praise the Lord, Pastor. எல்லாருக்குமே ரிப்போர்ட் வந்துருச்சு. All of our reports have come. எல்லாருக்குமே நெகட்டிவ். And it's all negative for உங்களுக்கு all of கொரோனா us. ஒண்ணுமே We கிடையாது. do not have corona. எங்களுடைய அதிர்ச்சிகளுக்கு தேவன் முடிவை கொண்டு வந்து God has விட்டார். bring an end to all the shocking things. அதிசயங்களை நாங்கள் பார்க்க ஆரம்பித்து We விட்டோம். have started seeing the wondrous things. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, Dear child of God who is involving yourself in this online service உங்களை today, பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், God is telling you today, அதிர்ச்சிகளுக்கு முடிவு, He's bringing an end to all the shocking things. அதிசயங்களை காண பண்ணுவார். And He will show you the wondrous எத்தனை things. பேர் ஆயத்தமா இருக்கீங்க? How many of you are prepared? கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரா? Has God spoken to you today? இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. Wherever you are, kneel down. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். I would like to pray for you. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து From the bottom of your heart. ஆண்டவரே, என்னுடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. Lord, turn all my mourning into என்னுடைய dancing. புலம்பல்களை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவீராக. Lord, turn all my mourning into dancing. எல்லா புலம்பல்களும் மாறட்டும். Let every murmuring be moved. இயேசுவின் நாமத்தினால In the இன்றைக்கு name of- ஜெபிக்கிற ஒவ்வொரு பேருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, we pray for everyone who has been praying today. ஒரு தெய்வீக சமாதானம் அவருடைய இருதயத்தை ஆட்கொள்வதாக. Let a divine peace fill their hearts, ஒரு Lord. தெய்வீக சந்தோஷம் அவர்களை Let ஆட்கொள்வதாக. a divine happiness fill their hearts. நீ படுக்கும்போது நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீர் You அல்லவா? have said that when they sleep, they will not be நீ afraid. படுத்துக் கொள்ளும் பொழுது உனக்கு இன்பமான நித்திரையை தருவேன் என்று சொன்னீர் அல்லவா? You have said that when they lie down, you will give them a sweet sleep, Lord. எல்லா தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகள், பொல்லாத ஆவிகளை இப்பொழுதே நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே
அப்புறப்படுத்துகிறோம். We curse and push off all the spirit that's causing them a sleeplessness, Lord. இப்பொழுதே அவருடைய சிரசின் மீது விடுதலையின் கரம் பதிக்கப்படுவதற்காக நன்றி. Thank you, Lord, for you have given them deliverance. அற்புதத்தை செய்வீராக. Do miracles, O Master. அதிசயங்களை காண கிருபை செய்வீராக. Show us wondrous things. எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுதலையாக்கும் பொழுது அவளுக்கு காண்பித்த அதிசயங்களை உனக்கும் காண்பிப்பேன் என்று சொன்னீரே. You have said that you will show the same miracles that you have shown to the Israelites in the land of Egypt. நிறைய அதிர்ச்சிகளை பார்த்துட்டாங்க. They have seen lot of wondrous things, Lord. அதிர்ச்சிகளை நிறைய அதிர்ச்சிகளை நாங்க பார்த்துட்டோம். We have always seen lot of shocking things, Lord. எங்களை சுற்றி அதிர்ச்சிகளாகவே காணப்படுகிறது. We have been seeing shocking things all around us. இனி அதிசயங்கள் தொடரட்டும். Let the days of wonders begin, O Master. அதிசயங்களின் நாட்கள் தொடங்கட்டும். Let the days of wonders begin. அப்படியே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes, Lord, we pray for them. இந்த குடும்பங்களை எல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம். We commit all these families in your சிறு hands. பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். We commit the little children in your இன்றைக்கு hands. பேசப்பட்ட இந்த வார்த்தை மனு உருவாய் மாறி அற்புதங்களை அவருடைய வாழ்விலே செய்வதாக. The word that is spoken today turn into flesh and create miracles, O இந்த Master. மாதம் ஒரு அதிசயத்தின் மாதமாய் அவர்களுக்கு மாற்றிக் கொடு. Let this month be a month of miracles. அதிசயங்களை இவர்கள் காணட்டும். Let them see miracles, O Master. பெரிய காரியங்களை இவர்கள் காண நிற்கிற Let them see great things, O Father. ஆண்டவரே, தேவனுடைய நன்மையினால் அவர்களை இடைக்கட்டும். Fill them with your goodness. தேவனுடைய கிருபையினால் அவர்களை இடைக்கட்டும். Fill them with your grace, O Master. வழி நடத்துவீரா. Guide them, O Lord. நடத்துவீரா. Lead them, O Father. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் என்று நல்ல பிதாவே. In the name of Jesus we pray. ஆமென். Amen. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தயவும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு இந்த ஆன்லைன் வழியாக ஜாயின் பண்ணிக்கிற ஒவ்வொரு பேரோட குடும்பம், அவருடைய குடும்பத்தாரோட குடும்பம் இப்பொழுதும் இயேசுவின் வருகை வரைக்கும் கூட இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையில் நாங்கள் வித்தியாசமான இடத்துலேருந்து உங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுப்பதனால இந்த இடத்துல உங்களுடைய வசனத்தை சிறு பிள்ளைகளுடைய வசனம் வந்து இங்கே டைரெக்டாக சொல்வதற்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இங்கே இல்லை. பட் நீங்கள் வந்து உங்களுடைய வசனத்தை வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பதிவு செய்யுங்க. நாங்கள் உங்கள் சிறு பிள்ளைகளை எல்லாருமே, எல்லா சின்ன பிள்ளைங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து வசனத்தை பதிவு செய்யணும். அது மாத்திரம் இல்லாமல் உங்களை சந்திப்பதற்காக இப்போ முடிந்த உடனே ஜூமில் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். உங்களோடு கூட பேச, உங்களுக்காக ஜெபிக்க. சில பேருங்க வெயிட்டிங்கில் வருவீங்க. ஜூமில் வெயிட்டிங் வரும்போது நீங்கள் தயவுசெய்து டிஸ்கனெக்ட் பண்ணி போயிடாதீங்க. ஏறக்குறைய 45 நிமிடமாவது நாங்கள் இருப்பேன், ஜூமில் இருப்பேன். நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு குடும்பமாய் வந்து நீங்கள் வந்து நம்ம பேசலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கவும் அது ஏதுவாக இருக்கும். கடந்த வாரத்தில் அநேக பேர் வந்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜூமுடைய நம்பர் எண் இப்பொழுது திரையிலே டிஸ்பிளே ஆகிறது. அதை நீங்கள் பதிவு செய்யுங்கள், அதை பயன்படுத்துங்கள். உங்களை முகமுகமாய் நாங்கள் பார்க்கிறதற்கு அது மிகவும் ஏதுவாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் உங்களை சந்தித்தல பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த ஆராதனை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன், நண்பன், போதகர் பாஸ்டர் ஜஸ்டின் சாமுவேல் சைனிங் ஆஃப். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.